ඔයා බේරෙන්න ඕනේ. ඔයාට නෝබියල්ලට බෑන්ඩ් சொல்லிட்டாங்க. எங்கடா சொல்றாங்க போது சொல்றது பார்த்து கொண்டிருக்கிறது. அதான மாசம் அப்படியே அன்பான பெரியவர்களே சொல்கிறீர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தையும் தந்தி நோம்பையும் தந்திருக்கிறார் என்று சொன்னா பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தில் 20 நாள் கழிச்சிட்டோம், இன்னும் 10 நாள் இருக்கு. 10 நாள் பாடம் இல்லை, 10 நாள் தான் இருக்கு. முடிய போகுதுன்னு கவலைப்பட. கடைசி 10 ஆண்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துக்காக இருப்பாங்க. காரணங்கள் இமாம்கள் எழுதுறாங்க என்னன்னு சொன்னா, இந்த ரமலானுக்கு பிரியாவிடை கொடுக்கணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க இருப்பாங்க. இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க, இந்த கடைசி 10ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதுறாங்க இருக்கிற காரணம் என்னன்னா, அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருப்பேனா, ஹயாத்தோட இருப்பேன் எனக்கு நோய் வந்தா நோம்பு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல எழுதுறாங்க இருப்பாங்க. பெரிய பாக்கியம் 20 கழிச்சிட்டோ 10 இருக்குது. இந்த 10 தான் நம்ம பெருமதியா கழிக்கிறோம். அபூ உஸ்மான் சொல்லக்கூடிய ஒரு இமாம் கிதாபில் எழுதுறாங்க, 3 10க்கு சமம் பெரியா, 10ல 3க்கு சமம் பெரியா. ஒன்று துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல 1ஆவதுல இருந்து 10 வரைக்கும் ஹஜ் பெருநாள் கொண்டாடுவோம். அந்த 10 நாளைக்கு சமம் பெரிய கண்ணியம் இருக்கு. இரண்டாவது முஹர்ரம் மாசத்துல 1ஆவது வரையில இருந்து 10 வரைக்கும் ஆஷூரா நோன்பு பிடிப்போம். பழையவங்க இன்னும் 10 நோன்பு பிடிக்கிறவங்க இருக்கிறான். மூணாவது ரமதான்ல கடைசி 10 நாள். இதுல 3ல தான் அதிகமான சிறப்புடைய 10. இந்த 10 பத்தி தஃசீர் உலமாக்கள் சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் அஸ்ரன்னு சொல்லக்கூடியதுக்கு விளக்கமான தஃசீரை இதையும் எழுதுறாங்க. அவ்வளவு கண்ணியமான ரமலான்ல கடைசி 10க்கு வந்திருக்கும். தக்கியா பள்ளிகளோட 5-10 பேர் இருக்கிறோம், மாஜிப பள்ளியோட 5-10 பேர் இருக்கிறோம். மதரசாலி கொடுத்த நசப்புள்ளியோட ஆளில்லாத மாதிரி 600 குடும்பம், 700 குடும்பம், 800 குடும்பம் முழுசெல்லாம் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். பள்ளியில எத்தனை பேர்? உள்ளுக்கு 10, வெளியே 20, உள்ளுக்கு 5, வெளியே 15. அன்பான பெரியவர்களே சொல்லுங்க, கடைசி 10 பெருமதியான நாள். லைலத்துல் கத்ர் தேடுற நாள், இஹ்திகாஃப் பிரிக்க வேண்டிய நாள். இன்னைக்கு எங்கட வளமையில என்ன இருக்குன்னு சொன்னா, வித்து தொழுவா மாரவசத்துக்கு போயிட்டாங்க, இஹ்திகாஃப் பிரிக்கவே பேகி பெட்டி படுக்கைக்கு கொண்டு 11 மணிக்கு மோன் சாப்பிட்டு தூங்காம 11 மணிக்கு 12 மணிக்கு வந்து கொண்டு என்ன செய்வாங்க, தட்டி கொண்டு ஏதோ ஒரு கூத்து கொண்டு நிற்பாங்க. இதுக்கு பேர் இஹ்திகாஃப் இல்லை. இஹ்திகாஃப்க்கு நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இஹ்திகாஃப் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இஹ்திகாஃப் 10 நாள் பள்ளியில் பகலைக்கும் ஒழுங்கிருக்கணும், நைட்டுக்கும் ஒழுங்கிருக்கணும். வெளியே போற என்னத்துக்கு? வெளிவாசல் பைத்துல் கலாக்கு போறதுக்கு, வாஷ்ரூம் போறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, திங்கிறதுக்கு. அவசரமா ஒரு நோய் வந்துட்டு மறந்துட்டு போறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த 10 நாள் இஹ்திகாஃப். இன்னைக்கு அது விஷயம் மாறி மாறி கடைசி நேரத்துல வந்தாச்சு. மூத்தவங்க தூங்குறது இல்லை, ஒரு செப்ராரோ சைட்டா பெட்டி கையில் தூக்கிட்டு வந்தாச்சு, போன கேம் விளையாடியாச்சு. ஒரு கூத்தும் கும்மாளமுமாக இபாதத்துகள் செய்யப்பட்டதை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெரியவர்களே சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 மிகவும் பெருமையாக அறிவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகையோட குளிப்பாங்க கடைசி 10. இமாம்களுடைய ஒரு வளமை மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில குளிக்கிறது சுன்னத். குளிச்சு ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி அழகான ஆடைகள் அணிவாங்க, கொடுப்பாங்க. மனங்கள் எல்லாம் பூசிக்கொள்வாங்க. ஏன்? இஹ்திகாஃப் இங்கே போறேன், லைலத்துல் கத்ர் தேட போறேன். அதனால ஃப்ரெஷ்ஷா குளிச்சு ரெடியாகி அல்லாஹ் உள்ளுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க வெளியே போக மாட்டாங்க, உள்ளுக்கே தான் இருப்பாங்க. அன்பான பெரியவர்களே சொல்கிறீர்களே, மிகவும் கண்ணியமான பெருமதியான ஒரு 10 கடைசி லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய பெருமதியான நாட்கள். அன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்து போறாங்க. ஒரு சஹாபி தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ரமலான்
ரமலானுடைய காலங்களில் வேறொருக்காக தூங்கி கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை தூங்குற மனுஷன் நிப்பாட்டிடுவாப்பா, தூங்கி கொண்டிருக்கிற நிப்பாட்டிடுனா. அதுக்கு ஒரு சஹாபி, பிரபலமான சஹாபி, அந்த சகோதரர் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு வந்து கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் உங்களுக்கு தட்டில வச்சுதானே, அது தூங்குற சஹாபி எப்படின்னா தட்டில வந்துச்சுதானேன்னு கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எழுப்பாட்டி அவர் எழுப்புவதை மறுத்தால் குஃப்ரு. நான் எழுப்பாட்டி அவர் எழுப்பாட்டி குஃப்ரா போயிட்டு, அதனால நான் அவர் எழுப்பாட்டு. அப்ப இது ரமலான் அல்லாத காலத்துல. ஆனா ரமலானுடைய காலத்துல நம்ம வித்தியாசம் ஆயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பத்தி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது ஐகா அஹ்லஹு, குடும்பத்தை எழுப்பாட்டுவாங்க. அப்படி நோம்பு இல்லாதவங்க யாரும் எழுப்பாட்ட மாட்டாங்க, நோம்புவா தான் எழுப்பாட்டுவாங்க. கடைசி பங்கு வந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களையும் தட்டிடுவாங்க, எழுப்பாட்டிடுவாங்களா. கடைசி பந்தில இருக்கிறோம், வாங்க போயிட்டு தொழுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமும் பெருமதியும் தந்து கடைசி பந்தி பெருமதியா கழிக்கணும், பெருமதியா கழிக்கணும், இபாதத்தோட கழிக்கணும், லைலத்துல் கத்ர் தேடி தேடி கழிக்கணும். லைலத்துல் கத்ர் தேடுறதுக்கு தான் பள்ளியில வாழ்க்கை அமைச்சிருக்கோம். இஹ்திகாஃப் முடியாமல் எடுத்துக்கோ. நவைத்தில் இஹ்திகாஃப் லில்லாஹி தஆலா உள்ளுக்கு வந்துட்டோம்டா, யார உனக்காக இஹ்திகாஃப் இருக்கிறேன், என் மனைவியை விட்டுட்டேன், என் வியாபாரத்தை விட்டுட்டேன், என் குடும்பத்தை விட்டுட்டேன், எனக்கும் உனக்கும் இப்ப தொடர்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்காக இந்த இஹ்திகாஃப் முடியாமல் அல்லாஹ் தான். அதிகமான பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள் மட்டும் சொல்லுங்க, கேட்கறதுக்கு ஆண்கள் இல்லை. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெருமதியான 10 பள்ளிகளுக்கு கழிக்கணும். எழுதிக்காக்கூடிய நீயத்தோட பள்ளிகளுக்கு வந்து பள்ளியுடைய அமல்களை அல்லாஹ் அழகி ஒரு அமல்களை செய்யணும். இது செய்யறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் லைலத்துல் கத்ர் இரவுல நன்மையை நாடி ஈமானுடன் நின்று வணங்குவாரோ உஃபிரலஹுமா தகத்தம் மின் தம்பி, அவருடைய முன்னால் செய்யப்பட்ட எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கடைசி பந்தில இஹ்திகாஃப் செய்யணும். பள்ளியிலும் வந்தாச்சு, இஷா தொழுததுக்கு பின்னால தராவி தொழுவாங்க, கியாமுல் லைல் தொழுவாங்க, நைட்டு கிளம்பி தொழுவாங்க, பயான் நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு ஒரு எங்களை சொந்த அமல்களை நாங்கள் ஈடுபடணும். தஸ்பீஹ் இருக்கு, அல்லாஹ்வின் காஃபு துஹிப்புல்லாஹு ஃபஅஃபு அன்னி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த துஆ ஓதுங்க, 100 டிப்போ 500 டிப்போ 1000 டிப்போ அல்லது எனக்கு தெரிஞ்ச தஸ்பீஹாத்துகள் இருக்கு, இதை செய்யலாம். கூட்டமாகவே செய்ய சொன்னதில்லை, இஸ்திக்பார் அமல் செய்யலாம். ரப்பி இஃபிர்லி வலிவாலிதைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் என்னையும் மன்னிச்சுக்கோ, என் உம்மாவை அப்பா மன்னிச்சுக்கோ. உமக்கு அப்பா யாருக்கு கேட்கல இல்லை. பெருமதியான 10 நாட்கள் எங்கள் நேரங்களை பெருமதியா கழிக்கணும், இஸ்திக்பார்ல கழிக்கணும், தௌபால கழிக்கணும். நோம்பு 27 வந்தாச்சு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, சரியான தூக்கம் வஸ்து என்ஜின் ஓடிக்கொண்டு போன அசரமந்த முடிச்சியா அவர் தூங்கினா கரெக்ட், மற்றவங்க தூக்கம் வஸ்துல வராங்க வந்து என்ன கேட்டாலும் பரவ ஆகிட்டு போகும். இது மட்டுமல்ல தௌபா, இது மட்டுமல்ல நபி காட்டி தந்த வழிமுறை. நிகழ்ச்சி நடக்காத நேரத்தில் பள்ளியில் ஒரு மூலையை பிடிங்க, முன்சப்பு பிடிங்க, ஒரு சூரா யாசீன் ஓது. கடைசி சூரா யாசீன் ஏன உம்மட மையத்துக்கு நான் ஓதுறதில்ல, ஏன வாமன மையத்துக்கு ஓதுறதில்ல, அதுக்கும் அசரத்தை போனாங்க அதிகாரம் ஓதி முடிச்சு எப்படியாச்சும் நான் ஓதுறேன். அன்பான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த தௌபாவை இந்த யாசீனை ஓதி இஸ்திக்பார் செஞ்சு பள்ளிக்கு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹதியா கொடுத்துருவார், சதகா கொடுத்துருவார். நோம்பு பிடிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களை தேடுங்க, நோம்பு
பிடிக்க வசதி உள்ளவங்களே தான் தேடி இஃப்தாரை கொடுக்குறேன், நோம்பு பிடிக்க வசதி உள்ளவங்களே தேடி தான் சார்ந்து சாப்பாடு கொடுக்குறேன். அவங்க அரிசல்லாத்தையும் நோம்பு பண்ணி கொள்வாங்க, நோம்பு பிடிச்ச பிறகு கீரி பிடிச்சி மாற்றி கொள்வாங்க. இதுதான் நடந்து கொண்டே ஒரு கஷ்டமாக இருக்கிறார்கள். ஒரு நோக்காளிக்கு நோன்பு திறப்பதற்கு யார் உதவி செய்வாரோ இவர் பிடிச்சி நோக்கு கூடி அப்படி அவருக்கு கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாப்பாட்டுக்கு யாராச்சும் ஒரு மனுஷன் தண்ணீர் ஒரு கடலை கொடுத்தா, தண்ணி தான் நிகழ்வுல பெரிய வேடிய மட்டும் தண்ணி இருக்கு. அப்ப நாங்க அதுக்கு பெருமதியாக கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும். யாரு கொடுக்குறாங்களோ கியாமத்துடைய நாளில அன்பு முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவுலுல் கௌசர்ல இருந்து அவருக்கு நீர் கொடுக்கப்படும், அவர் சொர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும் தாகம் வராதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பேர் நோம்பு பிடிக்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அவங்க தேடி இஃப்தாருக்கு நான் உதவி செய்யணும், சஹருக்கு உதவி செய்யணும். சதக்கா கொடுத்து பள்ளியில் வந்துட்டோம் 20, 30 வரைக்கும் லைலத்துல் கத்ர தேடி யாசின் ஓதுற, குல் சூரா ஓதுங்க. 3 தடவை குல் சூராவை நீங்க ஓதினால் ஒரு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பயான் நிகழ்ச்சி நடக்குது, பயான் கேட்கறதால எனர்ஜி. ஜும்மாக்கு பாருங்களே, இந்த சைடு சிலவு பண்ணி கொடுத்தாங்க, அந்த சைடு சிலவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஜும்மாக்கு முதல்ல ஒரு மதுபாவத போல சொன்னாரே, ஹஸ்ரத் ஒரு விஷயத்தை ஜும்மால யாபகம் பண்ணிட்டாரு. நாங்க என்னன்னு இதுக்கு ஜும்மாக்கு வரவங்க ஒரு கட்டி எடுத்து கொண்டு வர சொல்லுங்க. அது மட்டும் தான் போதும். சேஞ்சுகளை போல பள்ளியில் ஆக்கப்பட்டது பார்த்து கொண்டிருக்கிறோம். யஹூதி நஸ்ரானியுடைய சேஞ்சுகள் தான் அப்படி. அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, பள்ளியில் நாம் அமல் அதிகமாக செய்ய வேண்டும். எப்படி இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கு செய்யணும். கடைசி 10 பள்ளிக்கு வந்தாச்சு, இபாதத்துல கழிக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா கடைசி வந்து எனக்கு ஒன்று செய்யலாம், சுபஹானல்லாஹ் சொல்லலாம், திக்ரும் செய்யலாம், குர்ஆன் ஓத தெரியா, தூங்குறதும் இபாதத். தூங்குறதும் இத்திகாஃப் நியத்தோட நீங்க தூங்குறதும் இபாதத். ஆனா எங்க நோக்கம் இத்திகாஃப் இருக்கிறது லைலத்துல் கத்ர தேடி தனியே வரும். அந்த சொல்லப்பட்ட அமல்கள் எனக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்கிறேன், எனக்காக வேண்டி நான் அழுவேன். ஹஸ்ரத் விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டாரு, ஹஸ்ரத் மதுவை செய்ய மாட்டாரு, அவரை கதவுக்கு கேட்பாரு. அது பாவம், நான் செய்த பாவம் எங்க என்றத ஒவ்வொரு நபரும் அவங்களுக்கு தான் தெரியும். பெண்கள் உங்களோட கடைசி 10 நாள வீட்டுல ஒரு ரூமா அமைச்சு எழுதிக்காப்பீங்க. 10 வருஷத்துக்கு முன்னால செத்தான் தூக்கி ஓரத்துல போட்டான், டிவி பார்க்கல, டிவியை மூடினான். இப்ப அதெல்லாம் இல்ல, ஊட்டை ஃபுல்லா கழுவி ஒண்ணுக்கு டிவியை தொலைச்சுதான் வச்சிருக்கோம். பெண்கள் மாறிக்கோங்க, கதை பார்த்தது போதும், படம் பார்த்தது போதும். அன்பான பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே, கடைசி 10 ஒரு ரூமை ஒதுக்கி நீங்க ஒரு பெண் பிள்ளைகள் அதுல எழுதிக்காப்பீங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு காட்டி தந்த முறை. எழுதிக்காப்புகிற நேரத்தில் கழிய காரணம் லைலத்துல் கத்ர நாம தேடணும். லைலத்துல் கத்ர தேடுறது அது இபாதத் தரப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே சகோதரிகளே, இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். 83 வருஷம் இமாம்கள் நபியுடைய ஹதீஸ் கடைசி 10 அமலை செஞ்சு கொள்ளுங்க. 21, 23, 25, 27, 29. 27 மட்டுமல்ல, 5 நாள். சில இமாம்கள் 22, 30 வரைக்கும் 10 நாள் என்று சொல்றாங்க. சில இமாம்கள் ஒற்றைப்படையானவர்கள் அல்ல, இரட்டைப்படையானவர்கள் இருக்கிறது சொல்றாங்க. ஏகோபித்த கருத்துல 21, 23, 25, 27 ஒற்றைப்படை
தெரியும் எழுத்திக்காகிறது. ஆண்கள் பள்ளியில, பெண்கள் வீட்டில் எழுத்திக்காகிறது. நன்மைகளை சம்பாதிச்சு கொள்ளுங்க. சொட்டொன்று பட்டா மாங்க கொலைக்கு அடியோடு அடிச்சு ஒரே கல்லால 2 மாங்க கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்ம 10 வருஷம் எழுத்துக்காக இருந்துட்டோம், 20 வருஷம் இருந்துட்டோம், 30 வருஷம் இருந்துட்டோம், ஒட்டு லைலத்துல் கத்ரா இருந்தா 73 வருஷம் செஞ்ச நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். 73 வருஷம் யாருமே ஹயாத்தோட இருக்கிறது. 60 வயசு ஆனதோட பாப்பாக்கு சோபில்ல, உமாக்கு சோபில்லன்னு கட்டிலோடு போட்டு தந்துடுவாங்க, கையில ஒரு சாமானி தருவாங்க, ரிமோட்டோட தந்துடுவாங்க. உங்களுக்கு வேண்டியது மாத்தி மாத்தி பார்த்துக்கோங்க. வாப்பா வெளியே போகாதீங்க, வாப்பா வெளியே சுத்தாதீங்க, வாப்பா பள்ளிக்கு போகாதீங்க, வாப்பா கல்லத்துல வாங்கி கொடுத்துருவீங்க. நீங்க கொடுத்தா நாத்த பட்டு வாங்கிட்டு பிள்ளைய வீட்டுல கட்டிலோட போட்டு தந்து ரிமோட்டையும் தந்துடுவாங்க. அதனால 73 வருஷம் யாருமே இல்லாத விஷயம். அதனால பாக்கியங்களை இழந்துடுவாங்க, பாக்கியங்களை இழந்துடுவாங்க. அடுத்த வருஷத்தை 10 இருப்போமோ இல்லையோ தெரியா, இருக்கிற ஆண்கள் 10 பேர். நீங்க இந்த பயான் என்னன்னா 10 பேர் வைத்து காத்துறீங்க, 10 பேரும் கியாமுல் இருக்கிறீங்க, 10 பேரும் தௌபால இருக்கிறீங்க, 10 பேர் உங்களுக்கு சூரா பாடம் ஊருட்டி போதுனா ஒரு குர்ஆன் ஓதி நன்மை கிடைக்கும். யாசின் ஓதி துஆ கேளு, உங்களுக்கு வாப்பா. அன்பான பிள்ளைகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமான மாதம், அமல் செய்யக்கூடிய மாதம். நான் சில காலத்துல கண்டிருக்கிறேன், ரமலானுடைய காலத்துல ரோட்டோரம் கிளம்போடு போட்டு கிளம்படிச்சு பண்ணிட்டான். இங்கெல்லாம் கூட்டு போறோம், கொழும்பு சைட்ல எல்லாம் நைட் ஃபங்க்ஷன்லாம் விளையாடுவோம். அன்பான பிள்ளைகளே, சகோதரர்களே, இன்னைக்கு பயன்படுத்தவங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, கேட்கிறவங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அமல் எங்களோட வாழ்க்கையில் பண்ணுவாங்க. 1000 மாதங்களை சேர்ந்து ஒரு இரவு நாங்கள் தீர போறோம். எப்படி தெரியாது சொல்ல வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட காலத்துல சைத்தான்கள் என்ன செய்து சண்டை பிடிக்கிற மாதிரி அன்னைக்கும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் பற்றி சொல்ல வந்தேன், சண்டை பிடிச்சு கொண்டிருந்தீங்க, அல்லாஹ் அந்த அறிவை எனக்கு தூக்கிட்டான். எனவே கடைசி பத்திலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, லைலத்துல் கத்ர்ல யார் யாரெல்லாம் பள்ளியில வந்து தூங்குறாங்க, இபாதத் செய்றாங்க, நல்ல நல்ல நடக்கறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, மற்ற மலக்குமார் வந்து எங்களுக்கு சலாம் சொல்றாங்க. ஹத்தா மத்லஇல் ஃபஜர், சுபஹுக்கு வாங்கு சொல்லும் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுக்கும் போறாங்க, போயிட்டு சலாம் சொல்றாங்க. சில ரிவாயத்துகள்ல சொல்லப்பட்டிருக்குது, மலக்குமார் இந்த நல்லடியாரோட முசாஃபா செய்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்துக்கு பின்னால வர மாட்டாங்க. குர்ஆன் எடுத்துக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால வாரன்னா அல்லாஹ் இன்னைக்கு பின் இருந்து கொண்டிருப்பாங்க. லைலத்துல் கத்ர் தீராது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, மிகவும் கண்ணியமான நாள், பெருமதியான நாள். இந்த நாட்களை நாங்க கண்ணியமா கழிக்கணும், சிறந்த முறையில கழிக்கணும், எழுத்துக்காப்புல கழிக்கணும், கடைசி 10 அமல கழிக்கணும். கியாமுல்லை தொழு நடக்குள்ள எல்லாரும் எழுப்புங்க, எழுப்பி வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கியாமுல்லை தொழுவாங்களோ உலகம் மாத்தக்கத மின் தம்பி அவர் முன்னுக்கு செஞ்ச எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். 3 சட்டம் ஒன்றாவது சொன்னாங்க, யார் ரமலான் மாசத்துல நோன்பு நோட்பாங்களோ எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். யார் இரவில் நின்று வணங்குவாங்களோ அவங்களுடைய புதிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குவாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எனக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது, இதுல ரிவாயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனையத்தகவ யார் மனையத்தகவ ரமலான் ஈமான் இஹ்திசாபுன் குல்லஹு மாத்தகத மின் தம்பிஹி. நபி அவங்க சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்திலே யார் எழுத்திக்காக இருக்கிறாங்களோ அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மாசம், கண்ணியமான மாசம், பாவத்தை மன்னிக்கிறதுக்கே அல்லாஹ் தந்த மாசம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, 20 ல இருந்து 30 வரைக்கும் பெருமதியான நாட்கள். வெளியே காய்ச்சி கொண்டிருக்கிறது, ரோட்டோரம் காய்ச்சி கொண்டிருக்கிறது, ரூம் போட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறது, திருமணம் செய்தவங்க செய்வாங்க, அதுக்கு மேலதிகமாக இன்னும் போயிட்டு கொண்டாடி காய்ச்சி கொண்டிருக்கிறது. பள்ளி மாவோல் துன்யாவை பற்றி பேசாதீங்க. எழுத்துக்காக வாலிபர்களுக்கு
சொல்லுவாங்க முக்காசி பேர் பட்டாரவிலே பகுதியிலே இருக்கிறான். ஒரு நாள் கூத்து ஒரு உடுப்புக்கு 10,000 ரூபாய். மக உட்கலையா அதுதான் கட்டையா இருக்கேன். ஒரு நாள் கூத்து நான் சொன்ன 10,000 சிரிக்கிறீங்க. அல்லவால 25 ரூபாய் 40,000 50,000 அன்பான தலைவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சொன்னீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு அழகான ஆடைகள் புத்தாடைகள் அணிவது சுன்னத்து. ஆடம்பரான ஆடைகள் அணியவானா. இஹ்திகாஃப் வருவதற்கு முன்னாலே இன்னும் ஒரு சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஷத்தல் மிஸர சாரத்தை இறுக்கி கட்டிக் கொள்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல உலமாக்கள் 2 விளக்கம் சொல்றாங்க. ஒன்று வந்து கடைசி பத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த மனைவிமாரோட கணவன் மனைவி உடலுறவு கொள்ற அவனை உடலுறவு கொள்றது அப்படியே பண்ணிடுவாங்க. இல்லற வாழ்க்கை நடக்காது. இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க, சாரத்தை இறுக்கி கட்டிக் கொள்வாங்க. சாரத்தை இறுக்கி கட்டிக் கொள்ளாடி பாருங்க, சிலவங்க 2 கத்தோட அந்த மூலையில ஓடி போய் மரோ சாரம் கட்டி கொண்டிருப்பாங்க. மரோ 2 கத்தோட நான் வந்து மூலை பெண்களை முந்தானி உழுது இருக்கும். அந்த முந்தானியை தூக்கி போட்டே அவங்க சொல்லுவாங்க. முந்தானியை தூக்கி போடுவாங்க. அடுத்த நாள் கண்ணையும் பட்டிருக்கும். எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கிறவங்க கொடுத்து கொண்டு வந்து டிஸ்டர்ப் அமல் செய்யறது இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொன்ன முறையில பெண்கள் ஆடை அணிவாங்க. அந்நிய ஆடை இருக்கக்கூடிய இடத்துக்கு வாரீங்க, மறைமுகமான ஆடைகளை எடுத்துக்கொண்டு இஸ்லாம் சொன்ன ஆடை எடுத்துக்கொண்டு பள்ளியில் போவாங்க. சமீபத்தில் பார்த்து பள்ளிக்கு முன்னிருந்து பெண்கள் செல்வி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. பள்ளிக்கு வந்து தேவாலயத்துக்கு பேஸ்புக்ல செல்வி நபியாக அனுமதி தரல. பள்ளியில் பார்த்து பெண்களுக்கு இபாதத் இல்லாம பிடித்துவிட்டதுக்காக இன்னைக்கு பெண்கள் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, பள்ளி என்பது பெரிய கண்ணியமான இடம். வஷத்தல் மிஸர உங்களோட உடுப்பு கூட உங்களோட இபாதத்துக்கு டிஸ்டர்ப் அறியக்கூடாது. தொப்பி சிலோட சுஜூது போனோம்னு கொடுக்கும். அது அடுத்தவன் பொடியை என்ன செய்யணும் எடுத்துக்கணும் தலையில கொடுக்கும். சாலை தட்டி கட்டியே சிலோட கேம்புல கொடுக்கிறது. அப்படி எவ்வளவு பிரசித்த எங்களுக்கு சுண்ணத்தை சொல்லி தந்திருக்காங்க. நீங்க ராவிக்கு எவ்வாறு செய்யும்போது உங்க சாரத்தை நல்லா இறுக்கி கட்டிக் கொள்ளுங்க. வாயுடைய கலசம் பணிஞ்சு இருக்கும். தூக்கி தாங்க இருக்கும். எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு சொல்றேன். யாருக்கு தொப்புளுக்கு கீழாக கலசம் பணியை இறங்கிட்டோ தொழுவை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜும்மாக்கு தான் விளக்குது எல்லாம். தொப்புளுக்கு மேல ஒரு இஸ்லாம் சொல்லுது. சுஜூது போறது கலசம் பணிய. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவங்க இபாதத் சொல்லி தராங்க. தொப்புளுக்கு மேல அவங்களோட கலசனை அவங்களோட சாதனை பெண்கள் அழகான ஒழுக்கமுள்ள ஆடைகள், ஆண்கள் ஒழுக்கமான ஆடைய சரியா உடுத்துக்கொண்டு வந்து அவங்களுடைய முள்ளில தொழுவாங்க. எல்லாம் இப்படியாக்கி அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு ஒவ்வொன்றும் சோவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் சோ. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இபாதத்தில் கழிங்க. பள்ளியில் ஒத்துரிமை இல்லை, ஹசரத்தும் இல்லை, முஅத்தின் சாபும் இல்லை, பரவாயில்ல. பள்ளி திறந்து இருக்கிறோம், நீங்க வாங்க வந்து அமல்ல கழிங்க. ஆண்கள் வாங்க வந்து அமல்ல கழிங்க. முடியுமான அளவு தொழுங்க. முடியாத கொஞ்சம் கஷ்டமாகி தயாரா இருக்குது, தொழுறது தான் இபாதத். தயாரா இருக்குது, கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க, கொஞ்சம் யாசின் ஓதுங்க, கொஞ்சம் திக்ர் செய்யுங்க, கொஞ்சம் இஸ்திக்பார் செய்யுங்க, கொஞ்சம் தௌபா செய்யுங்க. இதன் மூலமா நீங்கள் இலக்கில் கதிரடைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான 10 நாள் வருது. அடுத்த வருஷம் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன். மவுத் மட்டும் தான் காரணம் அல்ல. நோய் வந்தா நோக்கு பிடிச்சோம் பள்ளிக்கு வர மாட்டோம். அதனால இன்னைக்கு என்னென்னலாம் நோய்ன்றாங்க. அந்த நோய்க்கு டாக்டர் நோய் பிடிக்க வானான்றான், இந்த நோய்க்கு பிடிக்க வானான்றான், அந்த நோய்க்கு பிடிக்க வானான்றான். இன்னைக்கு எத்தனையோ பேர் நோக்கு இல்லை கேட்கணும் சொல்றாங்க. தலைவலி, காய்ச்சல், சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தா இருக்கா பிடிக்காதீங்க தான் இஸ்லாம் சொல்லுது. அதனால அடுத்த வருஷம் நிலைமையை அல்லாஹ் அறிவிக்கிறார். ஆனால் இந்த 10 நாள்
சரியா கழிப்போம். 20 நாள்ல பாவங்கள் நடந்திருந்தா, நோம்புல மிஸ்டேக் நடந்திருந்தா, நோம்பு விடப்பட்டிருந்தா, தராவி விடப்பட்டிருந்தா, சுபம் தொழுவு விடப்பட்டிருந்தா, இசா தொழுவு விடப்பட்டிருந்தா, அக்கினா தொழுவு விடப்பட்டிருந்தா, நல்ல சந்தர்ப்பம். இந்த 10 நாள் இபாதத் செய்யுங்க. இபாதத் செஞ்சு 83 வருஷத்துடைய அமலை பெறுங்க. அல்லாஹ்விட தௌபா கேளுங்க, அல்லாஹ்விட இஸ்திக்பார் கேளுங்க, பாவ மன்னிப்பு பெற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெற்று அந்த சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் ரஹ்மானியோட பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாம் தெரிந்தும் தெரியாமலும் மறைந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாம் பிடித்த நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. நாம் பிடித்த நோன்பு இருவதை கபூல் செய்து கொள்வாயாக. நோன்பை முறிக்கும் காரியங்கள் ஏதாவது எங்கள் மூலமாக தெரியாமல் நடந்ததால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நீ மன்னிக்காவிட்டால் மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீயே கஃபாராக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீயே சத்தாராக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீயே காஃபிரு தம்பியாக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. உனது ரஹ்மத்தை தந்தருள் புரிவாயாக. உனது ரஹ்மத் இல்லை என்றால் எனக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. எங்கள் எல்லோரையும் சொர்க்கவாதிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கம் கடமையாக்கப்பட்ட கூட்டத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் பெரிய வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த 10 நாளை நாளா இபாதத்திலே தியாகங்களை கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. லைலத்துல் கத்ரை பெருங்கூட்ட கூட்டத்திலே பெருங்கூட்டத்திலே எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. இஅ்திகாஃபுடைய அமலை நபி அவர்கள் காட்டி முறையில் கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நாம் தெரிந்த தொழுகைகள் அனைத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் தொழுகையிலே பிழைகள் நடந்ததனால் அந்த பிழைகள் எல்லோரையும் இல்லாமாக்கி யா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் தொழுகையிலே சோம்பேறியாக இருக்கிறோம். யா அல்லாஹ் தொழுகையிலே அடுத்தவரை காட்டுவதற்காக தொழுகிறோம். யா அல்லாஹ் தொழுகையிலே முனாஃபிக்குகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ் காக்கம் கொத்துவதை போல் கொத்தும் தொழுகையாக தொழுது கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகையில் அனைத்தையும் சீர் செய்து தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய தொழுகையில் அனைத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் பக்குவமாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பேணி பாதுகாத்து அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய உம்மத்தினர்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பெண்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. பெண்களை தீனுடைய பெண்களாக மாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பெண்களுக்கு ஹிஜாபுடைய வாழ்க்கை கொடுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மகரப்பேணி வாழக்கூடிய பெண்களாக அந்த பெண்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்தில் சமூகத்து வாலிபர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த மதரசா பிள்ளைகளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசா பிள்ளைகளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசா பிள்ளைகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. நல்ல இல்முன் நாஃபியை கொடுத்து அருள் புரிவாயாக. நல்ல யாவத சக்தியை கொடுத்து அருள் புரிவாயாக. நல்ல ஆபில்களாக ஆளுங்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. நல்ல தாய்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. இவர்களை கொண்டு முழு உலகத்திலும் தீனுடைய ஒளியை வாங்குவாயாக. இவர்களை முன்மாதிரிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. இவர்களை சிறந்த இமாம்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த சமூகத்தில் இந்த மக்களை கபூல் செய்து கொள்வாயாக. இவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வட்டியிட்ட பெண்களை தூரமாக்குவாயாக. ஹராத்தை விட்டும் தூரமாக்குவாயாக. யா அல்லாஹ் ஹராமான சம்பாத்தியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கொடுத்து அருள் புரிவாயாக. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் ஒற்றுமை கொடுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், இந்த மஸ்ஜிதை கபூல் செய்து கொள்வாயாக. மஸ்ஜிதை இபாதத்தை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இபாதத்தை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நான் வர்ணிக்கும் பொழுது எனது உயிர் யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலே செல்ல வேண்டும். யா அல்லாஹ் நான் சுஜூதிலே மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ் நோன்பு பிடித்தவனாக மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ் தக்வாதாரியாக மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ் ஈமான்தாரியாக மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த பாக்கியங்களை தந்தருள் புரிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நல்லவர்களையும் நமக்கு தந்தருள் புரிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தீங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை ஏற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்வாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.